Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிற கண்டிஷன் இருக்கும். ஸோ 25K சப்ஸ்கிரைபர்ஸ் ஆன உடனே நமக்கு வந்து ஃப்ரீ வெபினாரில் எல்லோரும் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க, மறந்துடாதீங்க. நேற்றுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேருக்கு மேலே சார் நான் புட் ஆப்ஷன் வந்து பை பண்ணி வச்சுருக்கேன், ஹோல்ட் பண்ணலாமா பர்டிகுலர் சம் ப்ரைஸில், இல்லை நான் கால் ஆப்ஷன் வந்து பை பண்ணி வச்சுருக்கேன், ஹோல்ட் பண்ணலாமா. அதாவது 7 மணிக்கு நைட்டு 7 மணிக்கு 8 மணிக்கு ஃபோன் பண்ணி, அதாவது நம்ம வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ், யூடியூப் சப்ஸ்கிரைபர்ஸ், நம்ம இவ்வளோ வருஷமாக ஃபாலோ பண்ணுறோங்க எல்லாருமே சரி, அவங்கன்னு இல்லை, பொதுவாகவே நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கோங்க எல்லாருமே சரி, கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அப்படின்னா என்ன மாதிரி தெரிஞ்சிட்ருக்கீங்க, அதை எத்தனையோ பேர் வந்து பொசிஷன் ஓவர் நைட், அதாவது தூக்கம் இல்லாமல் மனசை வருத்திக்கிட்டு ரொம்ப ஓவர் டிப்ரெஷனில் எத்தனையோ பேர் இருக்கீங்க. அதாவது உங்களுடைய உடல்நிலையை வருத்திட்டு மனநிலையை வருத்திக்கிட்டு ப்ளஸ் லாஸும் அது கூட. ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து வீடியோ ரொம்ப பிகினர்ஸ்க்கான ஒரு வீடியோ இது. ஏன்னா இது மேபி நீங்கள் இந்த பார்த்துட்டு எத்தனையோ பேர் அந்த லிஸ்ட்டில் இருக்கலாம், இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க நிறைய பேர் அதில் இருக்கலாம். கால் ஆப்ஷன் அப்படின்னா என்ன, மேலே போனால் கால் ஆப்ஷன் வாங்கிக்கிங்கன்னா பெனிஃபிட் அப்படின்னு அர்த்தம் இல்லைங்களா. அதாவது ஒரு ப்ரைஸ் மேலே போகுது அப்படின்னா கால் ஆப்ஷன் வாங்கிட்டால் ப்ராஃபிட் சார். இப்போ பேங்க் நிஃப்டி வந்து ஒரு 35,000 இருக்குது அப்படின்னா நான் 35,500 நான் கால் ஆப்ஷன் வாங்கிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து ப்ராஃபிட் தானே சார் அது. அதாவது 35,500 சி நான் வாங்கிட்டா மார்க்கெட் மேலே போச்சுன்னா எனக்கு ப்ராஃபிட் தானே, அதான கால் ஆப்ஷன். புட் ஆப்ஷன் என்ன, 35,000 மார்க்கெட் ஓடிட்டு இருக்குது, நான் 34,500 பிஇ நான் வாங்கிட்டேன் அப்படின்னா மார்க்கெட் கீழே போனால் எனக்கு ப்ராஃபிட் இல்லையா சார், அதான புட் ஆப்ஷன். இது வந்து காமன் திங்கிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருடைய பிரச்சனை இது தான். இது ஒரு சின்ன ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறோம் பாருங்கள். இங்கே கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் 2 இருக்குது இல்லைங்களா. மார்க்கெட் மேலே போனால் கால் ஆப்ஷன் சின்னு வாங்கிக்கிறோம், சி கால் ஆப்ஷன். மார்க்கெட் கீழே வரணும் அப்படின்னா புட் ஆப்ஷன் கீழே பின்னு வாங்கியிருக்கிறோம் இல்லைங்களா. இந்த கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வர்த்தகம் நடக்குது. இங்கே 2 பேர் தான் வந்து போட்டிடுறாங்க, ஒருத்தர் வந்து பையர், ஒருத்தர் வந்து சேலர். 2 பேர் தான் இந்த இடத்துல வந்து வர்த்தகம் பண்ணிகிட்ருக்காங்க கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில். ஓகேங்களா. ஜென்ரலாக திங்க் பண்ணி பார்த்துக்குங்க, யார் அதிகமான டைம் வந்து ப்ராஃபிட்டில் இருக்காங்க. அதாவது மோஸ்ட் ஆஃப் த ட்ரேடர்ஸ் ஆப்ஷன் செல்லர்ஸ், அதாவது உங்களுக்கு விற்கிறாங்க இல்லைங்களா, அவங்க தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து ப்ராஃபிட்டபிளாக இருப்பாங்க. சார் ஆப்ஷன் பையிங்கில் எத்தனையோ பேர் வந்து ப்ராஃபிட் பண்ணுறாங்களே, நீங்கள் மட்டும் ஏன் ஆப்ஷன் செல்லர்ஸ் தான் ப்ராஃபிட் பண்ணுவாங்கன்னு ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கலாம். அந்த ஆப்ஷன் பையர்ஸ் ப்ராஃபிட் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்களும் ஒரு காலத்தில் ஆப்ஷன் சேலர்ஸ் தான் இருந்திருப்பாங்க. ஆப்ஷன் சேலர்ஸ் பற்றி நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. ஆப்ஷன் சேலர்ஸ் எங்கெங்கே வீக் ஆகுறாங்க, எந்த இடத்துல வந்து பாயிண்ட்டை பிடிக்கலாம் அப்படின்ற விஷயம் ஆப்ஷன் சேலர்ஸாக இருந்து ஆப்ஷன் பையர்ஸாக மாறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். டைரெக்டாக ஆப்ஷன் பையர்ஸ் வராங்க உள்ள அப்படின்னா அவங்க ஆப்ஷன் சேலர்ஸோடைய மைண்ட் செட்டை ஃபுல்லாக தரவாக படிச்சிருந்தா மட்டும்தான் வந்து ஆப்ஷன் பையிங்கில் வந்து பணம் சம்பாரித்து மேலே வர முடியும். உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னேன் இல்லைங்களா. அதாவது ஏற்கனவே நம்ம ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறதில்ல. 1600 வீடியோ நான் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன், 1600 வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த 1600 வீடியோஸில் நான் சொல்லாத விஷயத்தை இந்த வீடியோவில் ஒன்றும் சொல்ல போகிறது கிடையாது. மேபி இந்த 1600 வீடியோவில் நான் அதில் நீங்கள் பார்க்காம இருக்கலாம், என்னோடய வீடியோஸில் இப்போ நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் பார்க்காம இருக்கலாம். சில இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம். பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், 50 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு ஓகேங்களா, ஒரு டிஸ்டன்ஸ் இருக்குதுன்னு வச்சுக்கலாம்.
இந்த டிஸ்டன்ஸ் உங்ககிட்ட வந்து டிவிஎஸ் 50 ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து பல்சர் இருக்குது. ஓகேங்களா, டிவிஎஸ் 50 இருக்குது, பல்சர் இருக்குது. இந்த 50 கிலோமீட்டர் வந்து 20 மினிட்ஸில் வந்து நீங்கள் போயிடணும் அப்படின்னு விதி. அதாவது டைம் பீரியட் 20 நிமிஷத்தில் இந்த 50 கிலோமீட்டரை கடந்துட்டால் உங்களுக்கு உண்டான ஒரு பரிசு அப்படின்னு சொல்லி ஒரு போட்டி வைக்கிறாங்க. அப்படின்னா நீங்கள் அந்த போட்டியில் கலந்துக்கிறீங்க. ஸோ இந்த டிவிஎஸ் 50யும் பல்சர் 2 இருக்குது. இந்த டிவிஎஸ் 50 வாடகை வந்து ஒரு 500 ரூபா அப்படின்னு வச்சுக்கலாங்களேன். இந்த டிவிஎஸ் 50யோட வாடகை 500 ரூபா. இந்த பல்சர் இருக்குதுங்களா, இந்த பல்சருக்கு 50,000 ரூபா கேட்குறாங்க வாடகை. எது இந்த நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் கிளம்பணும் அப்படின்னா 50,000 ரூபா கொடுத்தா இதை தராங்க, 500 ரூபா கொடுத்தா இந்த டிவிஎஸ் 50 கொடுக்குறாங்க. இதுலேயும் பெட்ரோல் போட்டால் ஓட தான் போகுது, இதுலேயும் பெட்ரோல் போட்டால் தான் ஓட போகுது. ஓகேங்களா, சரி ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் அந்த மிடில் வந்து டாஸ்க்குங்க வைப்பாங்க. இந்த 20 கிலோமீட்டர் போகிற வழியில் சின்ன சின்ன டாஸ்க்குங்க இருக்கும். அந்த டாஸ்க்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு போகணும். இதில் அதிகமான டைம் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ஆப்வியஸ்லி பல்சர் தான். டிவிஎஸ் 50 ஏன் முடியல, அதனுடைய கெப்பாசிட்டி அவ்வளோதான், அது சான்சஸ் வந்து கம்மி. ப்ளஸ் டாஸ்கெல்லாம் தாண்டி போகணும். எப்போவாச்சும் ஒரு டைம் அந்த டாஸ்கில் வந்து ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆகிட்டு டிவிஎஸ் 50 ஜெயிக்கிறதும் உண்டு ஏதாச்சும் ஒரு டைமில். ஆனால் மிச்சம் 90% வந்து பல்சர் தான் போகுன்றது கான்ஃபிடன்ஸ் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு. அதே மாதிரி தான் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கூட ஆப்ஷன் சேலர்ஸ் கிட்டத்தட்ட 75% 70%க்கு மேலே அவங்க தான் வந்து வின் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சாதகமாக வந்து ஆப்ஷனுடைய ப்ரைஸ் டைம் டிகே அப்படின்னு ஒன்று நடக்கும். வந்ததில் டெல்டா காமா தீட்டா ஆப்ஷன் க்ரீக்ஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த வந்து உங்களுக்கு ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து அவங்களுக்கு சாதகமாக வந்து நடக்கும். இதனால் ஆப்ஷன் சேலர்ஸ் வந்து ப்ராஃபிட்டில் இருப்பாங்க, ஆப்ஷன் பையர்ஸ் வந்து லாஸில் இருப்பாங்க. சரி, இன்னும் கொஞ்சம் டீப்பாக நம்ம போகலாம். அதாவது உங்களுக்கு ஆப்ஷன் மெயின் ப்ரைஸ்னு சொன்னீங்களே, இப்போ 35,000 இருக்குதுன்னு வச்சுங்களேன். இந்த 35,000 நீங்கள் வந்து 35,500 நீங்கள் கால் ஆப்ஷன் எடுத்துட்டீங்க, சி எடுத்துட்டீங்க. சி எடுத்துகிட்டு உங்கள் ப்ரைஸு ஃபாஸ்ட்டாக ஒரு வேளை மூமெண்டம் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட். அதாவது சிஇ நீங்கள் கால் ஆப்ஷன் வாங்கியிருக்கீங்க, நீங்கள் என்ன ப்ரீமியம் வாங்கியிருக்கீங்களோ அந்த ப்ரீமியம் பொறுத்து. அந்த ப்ரீமியமும் கூட அட் த மணி, இந்த மணி, ஓடிஎம் அப்படின்னு 3ஆக பிரிச்சுக்கிட்டு அப்படின்னா இந்த ஓடிஎம்மில் நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட 90% வந்து உங்களுக்கு லாஸ் கொடுக்கும். அதாவது நீங்கள் கால் ஆப்ஷன் வாங்குங்க, மேலே போதுன்னே வாங்குங்க. மேலே போதுன்னு வாங்கினா கூட நீங்கள் எடுக்கிற தொகை இருக்குது இல்லைங்களா, அதாவது இந்த மணி ஒரு 300 ரூபா இருக்குது அப்படின்னா, அட் த மணி ஒரு 200 ரூபா இருக்குது அப்படின்னா, அவுட் ஆஃப் த மணி ஒரு 50 ரூபா இருக்குது, 100 ரூபா இருக்குதுன்னா, அந்த 50 ரூபா நீங்கள் கொடுத்து வாங்குகிற ஸ்பீடு வந்து ரொம்ப 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 சைக்கிளோட ரொம்ப கம்மியாக இருக்கும். அதாவது மேபி இதில் ஒரு 50 ரூபா மேலே போச்சு, பேங்க் நிஃப்டி ஒரு 50 ரூபா மேலே போச்சு அப்படின்னா, இந்த 50 ரூபான்றது 5 ரூபா மேலே போகிறதே கஷ்டம். எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இந்த 50 ரூபான்றது 55 ரூபா மேலே போகிறது, 5 ரூபா மூவ் ஆகிறது ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் மூவ் ஆகும். மேபி அந்த டைம் மூவ் ஆகாமல் இருக்கலாம். சில டைம் பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி மேலே போயிட்டே இருக்கும், நீங்கள் உங்களுடைய ப்ரீமியம் ப்ரைஸ் மட்டும் மேலே போகவே போகுது, அப்படியே இருக்கும். ஆனால் அதே உங்களுக்கு எதிராக மார்க்கெட் கொஞ்சம் கீழே வந்துச்சுன்னா போதும், இந்த 50 ரூபான்றது 40 ரூபா ஈஸியாக டக்குன்னு உடனே இறங்கிடும். ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுங்க. கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படி. ஏன்னா நான் நிறைய பேர் வந்து ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. சார் என்ன சார் பண்ணிட்டோம், நான் கால் ஹோல்ட் பண்ணலாமா, சேல் பண்ணிட்டோமா, வெயிட் பண்ணிட்டோமா, பை பண்ணிட்டோமா, சேல் என்னன்னா அவங்களுக்கு பதட்டத்தில் இருப்பாங்க, ஒன்றும் புரியல அவங்களுக்கு. தயவு செஞ்சு சொல்லுவேன், அவங்களுக்கு ப்ரீவியஸ் ஸ்விங் லோ ஸ்விங் ஹை ஸ்டாப் லாஸாக போட்டுங்க, அது கீழே வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா அவங்களுக்கு ஸ்டாப் லாஸ் அப்படின்ற விஷயம் பிடிக்காது. அவங்களுக்கு ஓவர் நைட்டில் ஹோல்ட் பண்ணுறவங்க முக்கால்வாசி பேர் வந்து ஸ்டாப் லாஸ் பிடிக்காது. ஏன்னா கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்குவாங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம்னுவாங்க. ஒரு நைட்டு உங்களுக்கு வந்து ஆப்ஷன் டைமிங், நீங்கள் மார்க்கெட் உங்களுடைய ப்ரைஸ் ஒரு வேளை 35,000 இங்கே இருக்குதுன்னா, நாளைக்கு அதே ப்ரைஸ் 35,000 ஓப்பன் ஆனால் கூட உங்களுடைய ப்ரீமியம் தொகை வந்து கிட்டத்தட்ட 20% உங்களுக்கு ரெடியூஸ் ஆகிட்டு தான் ஓப்பனே ஆகும். என்ன சார் நான் 35,000 சொல்ல வாங்கினேன், இப்போ என்னென்னா கம்மி ஆகிட்டுக்குது, நான் 50 ரூபா இருந்துச்சு சார், அப்புறம் 30,000 தான் இருந்துச்சு, நான் வாங்கின தொகையும் 50 தான் இருந்துச்சு, ஆனால் இப்போ பார்த்தா 40 ரூபாய்க்கு ஓப்பன் ஆகுது அப்படின்வாங்க. ஃப்ரெண்ட்ஸ் 40 ஓப்பன் ஆகும், 35 ஓப்பன் ஆகும், என்ன சொல்லுது, அது மறுநாள் 0 ஆகும். கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் அப்படின்றத கொஞ்சம் கவனித்து செய்யுங்க. பையர்ஸ் பர்டிகுலரி ஆப்ஷன் பையர்ஸ், ஆப்ஷன் சேலர்ஸ் ஒன்றும் அந்தளவுக்கு பெரிய ரிஸ்க் எதுவும் எடுக்க தேவை. ஆப்ஷன் சேலர்ஸ்க்கு வந்து ஓரளவுக்கு
தெரிஞ்சால் போதும். அதாவது நான் சொன்ன மாதிரி பல்சர் சொன்னேன் இல்லைங்களா, எதுவுமே ஓட்ட தெரியாதவங்ககிட்ட வந்து நீங்கள் பல்சர் கொடுத்தீங்கன்னா 20 நிமிஷத்தில் போவோன்னா எத்தனை நிமிஷத்தில் போவாங்க ஓட்ட தெரியாதவங்ககிட்ட? ஆப்ஷன் சேலர்ஸ்னால் ஆப்ஷன் சேலர்ஸ்க்கும் சில விதிமுறைகள்லாம் இருக்குது. ஆப்ஷன் எல்லாராலையும் வந்து பணம் பண்ணிட முடியாது. ஆப்ஷன் சேலர்ஸும் சின்ன அட்லீஸ்ட் வண்டி ஓட்ட தெரியணும், தெரிஞ்சால் தான் அந்த தூரத்தை கூட கடக்க முடியும். ஓகேங்களா? ஸோ கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் பணம் பண்ணுறது வந்து அனுபவம் அதிகமாக இருக்கணும், பர்டிகுலரி ஆப்ஷன் பையர்ஸ்க்கு. சரி, ஆப்ஷன் பையர்ஸ் ஸ்டாக்ஸில் ஒரு வேளை நீங்கள் ட்ரேடிங் பண்ணுறீங்க அப்படின்னு ஒரு வேலை எக்ஸாம்பிள் வச்சிங்க அப்படின்னா, அதாவது இண்டெக்ஸ் விட்டுட்டு பேங்க் நிஃப்டி விட்டுட்டு மிச்ச ஸ்டாக்ஸில் யாராச்சும் கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பண்ணுறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷனில் பை அண்ட் செல் பண்ணாதீங்க. இது என்னுடைய பர்சனல் சஜஷன். ஏன் எதுக்கு அப்படிலாம் கேட்காதீங்க. ஏன்னா ஃபுல் ஸ்டோரி ரொம்ப பெருசாக டீப்பாக போகும். இதே தான் சொன்னது தான் உங்களுக்கு. இந்த மணி அட் த மணி அவுட் ஆஃப் த மணி வால்யூமு, அதுக்கப்புறம் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், அதெல்லாம் நிறைய விஷயம் பார்க்கணும். அதுவும் ஸ்டாக்ஸில் எக்கச்சக்கமான டிப்ரெஷன் இருக்கும். உங்களுக்கு என்ன சொல்கிறது, வின்னிங்கான சான்ஸ் வந்து 0 லெவலில் இருக்கும். உங்களுக்கு கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் நீங்கள் பை பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப டஃப்பான ஒரு டாஸ்க் அது. நீங்கள் அதோட நீங்கள் பேங்க் நிஃப்டியில் கூட கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் வந்து உங்களோட ஸ்டாப் லாஸ் போட்டுட்டு பண்ணுங்கள், வேணான்னு சொல்ல வரல. அந்த ஸ்டாக்ஸில் வந்து அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸ்டாக்ஸில் வந்து கேஷில் பண்ணுங்கள். ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் வந்து அந்த விட்டுட்டு நீங்கள் வந்து இன்ட்ரடேயில் நீங்கள் கேஷில் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணுங்கள், ஸ்மால் குவான்டிட்டி. பிரச்சனை என்ன நடக்குதுன்னா, ஸ்டாக்ஸில் பண்ண சொல்ல கேஷில் பண்ண சொல்ல வந்து சார் என்ன சார் சின்ன ப்ராஃபிட் இருக்குது அதெல்லாம் போயிட்டு பண்ணிகிட்டு இருக்கோம். கால் ஆப்ஷன்னாக்கா 1 to double ஆகுது, ஒரு 20% 30% அசால்ட்டாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அசால்ட்டாக எடுக்க சொல்ல உங்களோட அசால்ட்டாக லாஸ் கூட போயிடும். எத்தனை பேர் அது அந்த தாண்டி வந்திருக்கீங்க தெரியாது. ஸ்டாப் லாஸ்ன்னு ஒன்று அது போட்டுட்டு பண்ணுறவங்களுக்கு தெரியும். இந்த கேரி ஃபார்வர்ட் பண்ணுறவங்களுக்கு சொல்லையாக முழுசாக கண்ணுக்கு முன்னாடி போயிட்டே இருக்கும். சும்மா பார்த்துட்டே இருப்பாங்க. 50,000 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு அசால்ட்டாக சொல்லுவாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்கும் மனசு எனக்கு. சார் நேற்று 50,000 ரூபாய் போயிடுச்சு சார், எனக்கு 50,000 ரூபாய் லாஸ் ஆயிடுச்சு, பேங்க் நிஃப்டியில் பண்ணேன், அதில் பண்ண இதில் பண்ணுவாங்க. இப்போ கூட பாருங்கள், நம்ம இந்த வீடியோ சொல்கிறோம் இல்லைங்களா, நிறைய பேருக்கு பிடிக்காது, இது போர்டிக்கும். சார் என்ன சார் நீங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க, சம்பாதிச்சு தான் இருக்காங்க அப்படின்வாங்க. கற்றுக்குங்க, வேணான்னு சொல்லலை, கற்றுட்டு சம்பாதிங்க. அந்த ப்ரீமியம் ஏன் குறையுதுன்னு பாருங்கள். உங்களுடைய எந்த ஸ்ட்ரைக் ப்ரைஸ் சூஸ் பண்ணால் நீங்கள் சேஃபாக இருப்பீங்கன்னு பாருங்கள். அதுக்கப்புறம் தெரிஞ்சுட்டு தான் நீங்கள் பண்ணுங்கள், வேணான்னு சொல்லவில்லை நான். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு சில விஷயத்தை பாருங்கள். ப்ரைஸ் மூமெண்டம் பாருங்கள். ஃபாஸ்ட்டாக மூமெண்டம் கொடுக்குதா, உடனே என்ட்ரி எக்ஸிட் டப்புன்னு கட் பண்ணிவிடுங்க. ப்ரைஸ் இந்த மாதிரி போயிட்டு சொல்லலாம், கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் பை பண்ணிட்டேன் அப்படின்னா சீக்கிரமாக உங்களுடைய ப்ரீமியம் வந்து டவுன் ஆகிட்டே இருக்கும். அமௌண்ட் ஒரு வேளை போகலைங்களா, சைடேஸில் மாட்டிக்கிச்சா பரவாயில்ல, இருக்கிற அமௌண்ட் டக்குன்னு வெளியே வந்துடுங்க. ஆப்ஷனை பொறுத்தவரை எவ்வளோ சீக்கிரம் வெளியே வந்துடுங்க. ஆப்ஷன் பையிங்கில் ஆப்ஷன் சேலர்ஸ்க்கு எவ்வளோ நேரம் உள்ளே இருக்கிறாங்களோ அவங்களுக்கு அவ்வளோ பெனிஃபிட். அது டைம் டிகே வேல்யூ உங்களுக்கு சாதகமாக அமையும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ப்ரைஸ் ஆக்ஷன் முழுசாக தமிழில் நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா என்னுடைய வெபினார் டீட்டெயில்ஸ் வந்து இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பாருங்கள். 45 days இருக்கும். எப்படி நடக்கும், என்ன நடக்கும், வீடியோ எல்லாம் கம்ப்ளீட்டாக பாருங்கள். பார்த்துட்டதுக்கப்புறம் எனக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்கள் கேட்டு எனக்கு வாட்ஸ்அப் நம்பர் மூலமாக கேட்டு தெரிஞ்சுக்கலாம். சார் எவ்வளோ சார் ஃபீஸு, எப்படி நீங்கள் சொல்லி தருவீங்க, கண்டென்ட் எப்படி, எல்லாமே அந்த வீடியோவில் இருக்கும். நீங்கள் வந்து பர்டிகுலர் இந்த டைம் எப்போ வெபினார் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்பாங்க. இதில் ஸ்டார்டிங்லாம் ஒன்றும் இல்லை, ஆல்ரெடி கண்டென்ட் ரெடியாக தான் இருக்குது. நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு டவுட்ஸ் மட்டும் நீங்கள் கிளாரிஃபிகேஷன் பண்ணிக்கிட்டே போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அப்புறம் இந்த லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸ் தான் வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருப்பேன் என்னோடய ப்ரைம் டெலிகிராம் சேனலில். ப்ரைம் டெலிகிராம் சேனல் பற்றி உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். தெரியாத இதுக்கு முன்னாடி வீடியோ போய் பாருங்கள். ப்ரைம் டெலிகிராம் சேனல்னால் என்ன, டெலிகிராம் சேனல்னால் என்ன, டிஸ்கிரிப்ஷனில் டெலிகிராம் சேனல் கூட லிங்க் கொடுத்துருக்கேன். அவங்க ஃப்ரீ டெலிகிராம் சேனல் கொடுத்துருக்கேன். ஃப்ரீ டெலிகிராம் சேனல்னால் என்ன, மெயின் வந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். மேபி இந்த ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸ் வீடியோலாம் போய் பாருங்கள். நிறைய விஷயம் உங்களுக்கு புரியும். இதுக்கு முன்னாடி ஒரு 10-20 வீடியோ பாருங்களேன், உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் உங்களுக்கு நிறைய விஷயம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.